ஒரு உண்மை என்னன்னா, மத்தவங்க எல்லாருமே நம்மள பார்த்து நம்மளோட அப்பியரன்ஸ பார்த்து மட்டும் தான் நம்ம கிட்ட வந்து பேசுவாங்க. என்னதான் அவங்க வந்து இல்ல நான் கேரக்டருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறேன் அப்படின்னு சொன்னா கூட, முதல் பிரிஃபரன்ஸ் எங்கன்னா அந்த அப்பியரன்ஸ் நல்லா இருந்தா மட்டும் தான் நம்ம கிட்ட வந்து பேசுவாங்க இல்லையா? சரி ஓகே ரைட் நம்ம அந்த அப்பியரன்ஸ் சூப்பரா வந்து மெயின்டெயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த செகண்ட் ஸ்டெப்ல தான் நம்ம எல்லாருமே வந்து லேக் ஆகும். எஸ், நீங்க எல்லாருமே ரொம்ப கியூரியஸா இருப்பீங்க. நானுமே சொல்றதுக்கு ரொம்ப கியூரியஸா தான் இருக்கேன். கம்யூனிகேஷன் இந்த இடத்துல தான் நம்ம நிறைய பேர் வந்து லேக் ஆகுறோம். இது நமக்கு பொண்ணுங்க கிட்ட பேச தெரியல, இல்ல மத்தவங்க கிட்ட எனக்கு பேச தெரியலன்னு இல்ல. நமக்கு எல்லாருக்குமே பேச தெரியும். ஆனா இவங்க கிட்ட என்ன பேசணும், இவங்க கிட்ட என்ன பேசக்கூடாதுன்னு நமக்கு தெரியறதில்ல. 1, 2, 3, 4 அதுலயும் 4வது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 4 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே உன்னை யாராலையுமே வெல்ல முடியாது பார்த்திபாவா பிரதிபாவா. ஹாய் தோலாஸ் அண்ட் வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஆஃப் கேஜே. அண்ட் நான் பேசிக்கிட்டு இருக்கிறது கேஜே. என்னோட சேனலோட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு நேரத்துலையோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துலையோ என்னோட சேனலோ இல்லை என்னோட கண்டென்ட்டோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஸ்திரேலியாவில் 2 பசங்க படிக்கிறாங்க. ஒருத்தன் பேர் செரி, இன்னொருத்தன் பேர் கெனடி. ஸோ இவங்க 2 பேருக்குமே அந்த ஸ்கூல் டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அசைன்மெண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. லைக் வந்து நீங்கள் வந்து கேங்கரு பற்றி கங்காரு பற்றி தெரிஞ்சு எழுதிக்கிட்டு வரணும். இங்கே வந்து நீங்கள் 2 பேரும் அதை ப்ரெசென்ட் பண்ணணும். இதை செரி எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறான் அப்படின்னா, இதை பாருங்க. கங்காரு அப்படிங்கிறது ஒரு நல்ல உயிரினம். அது வந்து ஆஸ்திரேலியாவோட ஒரு நேஷ்னல் அனிமல். ஸோ அது தன்னோட குட்டியை தான் வயிற்றுக்குள்ளே வச்சு தான் சுமக்கும். அது குதிச்சு போகும். கென்னடி எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறான்னு பார்த்துட்டு வாங்க. ஆஸ்திரேலியாங்கிற நாடு இருக்குது. அந்த நாட்டோட ஒரு நேஷ்னல் அனிமல் தான் நம்மளோட கேங்கரு. ஸோ இந்த கேங்கரு அப்படிங்கிறது இதுக்கு என்னதான் 4 கால் இருந்தாலும் கூட அது 2 காலால குதிச்சு தான் போகும். அது தன்னோட குட்டியை வயிற்றுல சுமக்கும். செரிக்கும் கெனடிக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னு யோசிச்சிங்களா, கவனிச்சிங்களா? ஆக்சுவலி ஓகே, கவனிச்சிருப்பீங்க கண்டிப்பா. என்னன்னா செரி வந்து ஸோ இப்படி தான் மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் பேசியிருப்பான். பட் கென்னடி பேசும்போது அவனுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சில்ல பட் இருந்தாலும் அதை ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசியிருப்பான் இல்லையா? ஸோ இதுதான் இங்க வந்து மேட்ரு. நம்ம இந்த ஃபில்லர் வேர்ட்ஸ் அண்ட் நான் வேர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த 2 விஷயம் நமக்கு தெரியறதே கிடையாது. ஃபில்லர் வேர்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, லைக் வந்து இந்த அண்ட் அப்படிங்கிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல வந்து அண்ட் ஸோ ஓகே. ஸோ இப்படி அந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்காக நம்ம ஒரு சில வேர்ட்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா? இது வந்து ஃபில்லர் வேர்ட்ஸ் அப்படின்வாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த நான் வேர்ட்ஸ் அப்படின்னா இங்கிலீஷ்லேயே இல்லாத வேர்ட்ஸ்லாம் நான் வேர்ட்ஸ். லைக் வந்து ஓ அப்படியாங்கிறது தமிழ் வேர்டு தான். சாரி, ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நான் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த 2 விஷயமும் யூஸ் பண்ணுறதுனால என்ன நடந்துரும் அப்படின்னா, நமக்கு கிளாரிட்டிங்கிறது போயிடும், கேட்குறவங்களுக்கும் கிளாரிட்டிங்கிறது போயிடும். இன்னொன்று, உங்களோட கிரெடிபிலிட்டி காலி ஆகிடும். ஒரு அத்தாரிட்டிங்கிறதே இருக்காது. லைக் நீங்கள் வந்து உங்கள் விஷயத்தை நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக சொல்லும் போது ஒரு நீங்கள் தான் அதுக்கான ஒரு அத்தாரிட்டியாக ஃபீல் பண்ணுவீங்க. நான் தாண்டா சொல்கிறேன் அப்படின்னு. பட் இதுவே இந்த விஷயத்த நீங்கள் வந்து இந்த செரி மாதிரி சொல்லும் போது உங்களுக்கான அந்த ஒரு அத்தாரிட்டியே வந்து அங்கே இருக்காது. ஓகேவா? மெயினான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா கூட நீங்க அதை கன்வே பண்ணும்போது ஆடியன்ஸ் எப்படி எடுத்துப்பாங்கன்னா, உங்களுக்கு அந்த விஷயம் தெரியல போல அப்படிதான் அவங்க எடுத்துப்பாங்க. மேபி அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க சொல்ற விஷயமே உங்களுக்கு அன்ஷியரா தெரியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபில்லர் வேர்ட்ஸும் இந்த நான் வேர்ட்ஸும் நம்ம கம்யூனிகேஷன்ல, அதுவும் வேர்பல் கம்யூனிகேஷன்ல யூஸ் பண்றதுனால நமக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ அதனால இதுக்கு இந்த நான் வேர்ட்ஸ் அண்ட் ஃபில்லர் வேர்ட்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. யூஎஸ்ஏல நான் ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தேன். அந்த ஆளு சொல்றது உண்மையா? அந்த எக்ஸாம் வந்து முழுக்க கம்யூனிகேஷன் அண்ட் இங்கிலீஷ் சம்மந்தப்பட்டது தான். ஸோ கம்யூனிகேஷன் அண்ட் ஃப்ளூவன்சி டாப் நாச் பின்னிட்டேன். பட் இருந்தாலும் எக்ஸாமில் நான் ஃபெயில் ஆகிட்டேன். ரீசன் என்ன அப்படின்னா, எனக்கு அங்கே வேர்பல் கம்யூனிகேஷனை தவிர நான் வேர்பல் கம்யூனிகேஷனில் நான் ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ நான் வேர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்னா என்னன்னா, தலையாட்டுறது, நல்லா ஸ்மைல் பண்ணுறது, கையை நல்லா வந்து ப்ராடாக வச்சு பேசுறது, இது எல்லாமே நான் வேர்பல் கம்யூனிகேஷனில் வரும். ஸோ நான் இங்கே அவுட் ஆனது எந்த இடம் அப்படின்னா, இந்த ஃபேக் ஸ்மைல் அப்படிங்கிறது, இந்த மாதிரி சூர்யா சிரிப்பு இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் வந்து ஃபேக் ஸ்மைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதை ஃபோட்டோ ஸ்மைல்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பொலைட் ஸ்மைல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. லைக் வந்து யாரை பார்த்தாலும் ஒரு அன்பா பொறுமையா அழகா அப்படி சிரிக்கும் போது அது வந்து அடுத்தவங்களுக்கு நம்ம கிட்ட ஈஸியா வந்து அப்ரோச் பண்றதுக்கான ஒரு வேவை வந்து அதுவே வந்து கொடுக்கும். பட் நம்ம என்ன பண்றோம்னா, எல்லார்ட்டையும் மேக்சிமமா அவங்களுக்கு வந்து சிரிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு போட்டோ ஸ்மைல்லாம் பண்ணும்போது அது நம்மளை வந்து ஒரு ஃபேக்காக தான் மற்றவங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு 2 வித்தியாசமான ஃபோட்டோஸ் காட்டுறேன். ஒன்று செரியோட ஃபோட்டோ, இன்னொன்று கெனடியோட ஃபோட்டோ. ஸோ இந்த 2 ஃபோட்டோவில் எந்த ஃபோட்டோ உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு, எந்த ஸ்மைல் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு?
என்னை பொறுத்த வரைக்கும் கெனடியோட ஸ்மைல் தான் ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. அது பார்க்கவே ரொம்ப பொலைட்டா சூப்பரா இருக்கு. பட் இது வந்து அப்படி இருக்கு இல்லையா? ஸோ அது ஃபன்னியா இருக்கு. பட் இது ரொம்ப கியூட்டா நீட்டா இருக்கு. என்ன நானே புகழ்ந்துக்கிறேன் தான். பட் சொல்லணும் இல்லையா? சொல்றேன். ஸோ ஸோ அடுத்த தடவை வந்து நீங்க யார்ட்டையாவது பேசும்போது ஸோ இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் எவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த நான் வெர்பல் கம்யூனிகேஷனை நான் வெர்பல் கம்யூனிகேஷன் சொல்ல மாட்டாங்க, நான் வெர்பல் கிளட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்ல நான் வெர்பல் கிளட்டர்ஸை அடிச்சு நவுத்துறது எப்படின்னு சொல்லி. சேலமா டாட்டா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜப்பான் பேசலாம், சைனீஸ் பேசலாம், கொரியன் பேசலாம், வேற என்ன இருக்கு, தமிழ் பேசலாம், இங்கிலீஷ் பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம். என்ன பேசினாலும் அதை ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியா பேசணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இந்த கிளாரிட்டிங்கிற பார்ட் வந்து எதுல வந்து அடங்கும்னா வேர்பல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்டாண்டர்டுக்குள்ள அடங்கும். ஸோ வேர்பல் கம்யூனிகேஷன்ல 4 பார்ட்ஸ் வந்து அடங்கும். ஓகேவா? ஸோ இந்த 4 பார்ட்ஸ் என்னன்னா கிளாரிட்டி, ஸோ ஸ்பீக் கிளியர்லி, நீட்டா கிளியரா பேசுங்க, பொறுமையா பேசுங்க, அப்போதான் மற்றவங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாம அப்போதான் அது கிளாரிட்டியாகவும் அவங்களுக்கு புரியும். நம்பர் 2 டோன். டோனுங்க பொறுத்த வரைக்கும் நம்ம ஹை பிச்சில் பேசவே கூடாது. அப்படின்னா டோனு போயிடும். அதே மாதிரி நாடா அப்படின்னா அப்படி போயிடும். ஸோ அதனால அதுக்கு ரெண்டுத்துக்கும் இல்லாம நடுப்புற இப்போ நான் பேசும்போது எப்படி இருக்கோ அந்த ஒரு டோனை நம்ம எடுத்து பேச கற்றுக்கணும். 3வது லிசனிங். இந்த காது கொடுத்து கேட்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பா, யோசிச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி 4th வந்து ரிஃப்ளெக்டிவ் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது. அப்போ ஒருத்தவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசுறாங்க இல்லை ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குன்னா உடனே வந்து கை தூக்கி அந்த கொஸ்டின்ஸுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு பொறுமையா சார் எனக்கு ஒரு டவுட்டு, சார் எனக்கு ஒரு கொஸ்டின் அப்படின்லாம் பண்றீங்கன்னா ஈஸியாக உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ப்ராப்பராக இருக்காது. எல்லாத்துக்குமே தயங்கி பேசுகிற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த ஒரு 4 விஷயம் இந்த வேர்பல் கம்யூனிகேஷனில் ரொம்ப முக்கியம். இந்த வேர்பல் கம்யூனிகேஷன் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன்னா, நமக்கு ஒரு ஜாபுக்கு வேணும், இல்லை மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணணும், நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம சேல்ஸில் இருக்கோம், இது எல்லாத்துக்குமே இந்த வேர்பல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 4 விஷயத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வேர்பல் கம்யூனிகேஷன். விசினா என்னன்னு தெரியுமா? விசினா வீடியோ கால்லாம் கிடையாது. விசினா விஷுவல் கிளட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷுவல் கிளட்டர் தான் என்னன்னா லைக் வந்து போரிங்கான கேசஸ் வச்சுக்கிறது. லைக் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே சரி பண்ணுவாங்க. எனக்குள்ள பயங்கிற ஒன்று எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த பயத்தினால நான் வந்து நிறையா விஷயத்த வந்து பண்ணாமலே இருந்திருக்கேன். இதனால என்ன நடந்திருக்கு அப்படின்னா எனக்கு பெருசாக எந்த ஒரு மாற்றமுமே கிடைச்சதே கிடையாது. லைக் பயம் அப்படிங்கிறது பெரிய ஒரு விஷயம்தான். பட் நம்ம இப்படி பேசும்போது, இப்படி நடந்துக்கும் போது, இல்லை இப்படியே இருக்கும் போது அந்த ஒரு ஃபீல் இருக்காது. பட் இதுவே நான் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கும்போது கையை ப்ராடாக வச்சு பேசுறது, இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் பண்ணுறது, ஸோ இப்படி பண்ணலாம், இதெல்லாம் நல்லா இருக்கும், இப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிறது, இதெல்லாம் பண்ணும்போது நம்மளால ஈஸியாக அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண மாட்டாங்க. அவங்க ரொம்ப கோச்சிக்கிட்டு இல்லை கூச்சப்பட்டுக்கிட்டு இதெல்லாம் எதுக்கு நான் பண்ணணும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. பட் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஆக்ஷன்ஸோட நிறைய பேருக்கு வந்து கன்வே பண்ணும்போது ஈஸியாக உங்களை பார்த்து அட்ராக்ட் பண்ணுவாங்க. இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ப்ரெசென்டேஷன் பண்ணுறீங்க இல்லை செமினார் இருக்கீங்கன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிவ்யூ மாதிரி பார்த்துக்கலாம். நம்பர் 1 என்ன சொன்னேன்? ஸோ அந்த கிளட்டர்ஸ், அதாவது வேர்பல் கிளட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்கனால அது நான் வேர்ட்ஸ், ஃபில்லர் வேர்ட்ஸ் இது எல்லாத்தையுமே கட் பண்ணிடுங்க. நம்பர் 2 நான் வெர்பல் கிளட்டர்ஸ் அப்படின்னா இந்த லைக் வந்து நம்ம வந்து இந்த ஃபேக் ஸ்மைல் பண்ணுறது, இந்த ஃபோட்டோ ஸ்மைல் பண்ணுறது இதெல்லாம் நிப்பாட்டிட்டு ஜஸ்ட் நார்மலாக நடந்துக்காங்க. நம்பர் 3 வேர்பல் கம்யூனிகேஷன்றது ஏன் ரொம்ப முக்கியம், கிளாரிட்டி, டோன்னா என்ன, இதெல்லாம் பற்றி பார்த்தோம். நம்பர் 4 விசி விஷுவல் கிளட்டர்ஸ். சரியா? ஸோ இந்த போரிங்கான கேசஸ் இல்லாமல் ஒரு ஜாலியாக ஒரு எந்தூசியாஸ்டிக்கான ஒரு பாடி கெஸ்டர்ஸ் வந்து இருக்கும். இது வந்து ஓகே நீ கம்யூனிகேஷன் பற்றி பேசிட்டா ஆனால் எனக்கு ஃப்ளூவன்சி பற்றி தெரியலையே, அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா இதை விட இன்னும் பயங்கரமான டிப்ஸை இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ பேஸ் செக் பண்ணி பாருங்கள்.